நான் ரொம்ப நல்லவன், எனக்கு எந்த பழக்கமே கிடையாது அப்படின்னு உங்ககிட்ட நான் பொய் சொல்ல விரும்பல. எனக்கு நீங்க யாருமே இல்லை, நான் ஒரு அனாதை, அவ்வளோதான். நான் உன்னை விரும்புகிறேன், உனக்கு விருப்பம் இருந்தால் நாம் சேர்ந்து வாழலாம். உங்கள் குடும்பத்தை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அம்மா அப்பா தங்கச்சின்னு நீங்கள் வாழற வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ இல்லைன்னு சொன்னால் என்ன, கொஞ்ச நாளைக்கு வலிக்கும், அப்புறம் சரியாயிடும். உங்ககிட்ட பிடிச்சதே இது மாதிரி உண்மையை பேசுறது தான். பிரியா நம்ம தலையில இப்படி ஒரு பழிய சுமக்க வைப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. என்ன பிரியா பிரியா பிரியா, தனக்கு ஒரு தங்கச்சி இருக்கான்னு நினைப்பு கூட இல்லாம அந்த ஓடிகாலி நாயை பத்தி என்ன பேச்சு? இனி இந்த வீட்டுல யாருமே அவளை பத்தி பேசக்கூடாது. நமக்கு இனிமே 2 பொண்ணு இல்ல, ஒரே பொண்ணு வித்யா மட்டும்தான். குட் மார்னிங் ஜெனிஃபர். குட் மார்னிங் மதர். இப்போ உடம்பு எப்படி இருக்கு? நைட்டு நல்லா தூங்கினீங்களா? நல்லா தூங்கினேன் மதர். ஜெனிஃபர், ஜெனிஃபர், கர்த்தரே அவளை காப்பாற்றுங்கள். எல்லாம் அறிந்தவர் நீரே. ஒரு பாவம் அறியாத அச்சிறு குழந்தையை மன்னித்து இன்னும் சிறிது காலம் வாழ அனுமதிப்பீர் ஆண்டவரே. என்ன ஸ்கூல் இன்னைக்கு லீவா? யாரையுமே காணமே. சகாயம் வாங்க டீச்சர். என்ன ஸ்கூல் இன்னைக்கு லீவா? யாரையுமே காணமே. காலையில் ஜெனிஃபருக்கு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு டீச்சர். நம்ம சர்ச் ஆஸ்பத்திரி தான் கொண்டு போயிருக்காங்க, அதனால தான் ஸ்கூல் லீவ் விட்டாங்க டீச்சர். அப்படியா? ஐயோ கடவுளே. இப்போ ஜெனிஃபருக்கு எப்படி இருக்கு டாக்டர்? தற்போதைக்கு பரவாயில்ல, ஆனா இதுதான் அவளோட கடைசி நேரமும் கூட. இனி ஒண்ணுமே செய்ய முடியாதா? அவ இதுவரைக்கும் உயிரோட இருந்ததே உங்களோட அன்பும் கனிவான பராமரிப்பும் தான் காரணம். நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாம நல்லா தான் இருக்கோம் என்ற மனநிலை தான் அவளை இவ்வளவு நாள் மரணம் விட்டு வச்சது. ஆண்டவரே, அவளுக்கு உள்ள நோய் எய்ட்ஸ்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு மருந்தே இல்லைங்கிறதும் உங்களுக்கு தெரியும். அது அதனுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிடுச்சு. பாவம், பெத்தவங்க அறியாம செஞ்ச தப்புக்கு ஒரு பாவமும் அறியாத குழந்தைங்க பலியாவது
ஆஸ் ஏ டாக்டர் எங்களுக்கே வருத்தமாக தான் இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். வாங்க டீச்சர். இப்போ ஜெனிஃபருக்கு நீங்க அவளை பார்க்கணும்னா ஈவினிங் ஒரு 4:30க்கு வாங்கலாம். டாக்டர் என்ன சொன்னாங்க மதர்? இதுதான் அவளோட கடைசி நாள்னு சொல்லிட்டார். மற்ற பசங்களுக்கு இதை பத்தி தெரியுமா? இந்த விஷயம் மற்ற பசங்க யாருக்கும் தெரியக்கூடாது. ஏன்னா இந்த ஸ்கூல்ல இருக்கிற அத்தனை பிள்ளைங்களோட நிலைமையும் இதுதான். இந்த ஃபைலா தான் இருக்கணும். மதர் வாங்க வித்யா. வித்யா, இதுதான் ஜெனிஃபரோட ஃபைல். இதுல அவளை பத்தின டீட்டெயில்ஸ்லாம் இருக்கு. ஜெனிஃபரோட அப்பா அம்மா இருக்காங்களா மதர்? இல்ல, அவங்க 2 பேருமே இந்நேரம் இறந்திருக்கணும். நேம் ஜெனிஃபர். கொஞ்சம் சத்தமா படிங்க. நேம் ஜெனிஃபர், ஃபாதர் நேம் ஸ்டீஃபன், மதர் நேம் பிரியா, அட்ரஸ். மதர், எங்க வீட்டு பழைய அட்ரஸ் போட்டிருக்கு. அப்படின்னா பிரியா உங்க ரிலேஷனா? பிரியா என்னோட அக்கா தான். ஆனா அவ சின்ன வயசுல இறந்து போயிட்டான்னு எங்க அப்பா சொன்னாரு. அப்போ ஜெனிஃபர் என் அக்காவோட பொண்ணா? ஓ ஜீசஸ். ஜெனிஃபர், ஜெனிஃபர். டீச்சர், ஏன் அழுகுறீங்க டீச்சர்? நான் கண்டிப்பா ஸ்கூலுக்கு வந்துடுவேன். என்ன லெட்டர் இது? அப்பா கிட்ட இருந்து வந்திருக்கு. அன்புள்ள மகள் வித்யாவிற்கு உன் அப்பா எழுதுவது. இங்கு நானும் உன் அம்மாவும் நலம். நானும் உன் அம்மாவும் உனக்கு ஒரு வரன் பார்த்துள்ளோம். இக்கடிதத்துடன் மாப்பிள்ளையோட போட்டோவும் அனுப்பியிருக்கிறோம். உனக்கு பிடித்திருக்கிறதா என்பதை மட்டும் சொன்னால் போதும். மற்றதை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். விரைவில் உன் கடிதத்தை எதிர்பார்க்கிறோம். இப்படிக்கு அப்பா. அன்புள்ள அப்பா வணக்கம். நான் உங்கள் மகள் வித்யா எழுதுவது. உங்களின் கடிதம் பார்த்தேன். உங்களின் கனிவும் என் மீது உள்ள அக்கறைக்கு மிக்க நன்றி. இருப்பினும் இன்னும் எத்தனை நாளுக்கு ஜாதகம் பொருத்தம் பார்த்து திருமணம் முடிப்பீர்கள்? காலம் மாறிவிட்டது. இப்போது யார் யாரை நம்புவதென்றே தெரியவில்லை. என் கணவர் எவ்வளவு சம்பாதிக்கிறார் என்று முக்கியமில்லை. அவர் நல்லவராகவும் உடல் நலமானவராகவும் இருக்க வேண்டும் என்பதே என் கருத்து. இப்படிக்கு உங்கள் அன்பு மகள் வித்யா.